அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வறுமை ஒரு குறையன்று, ஏழைகளே மறுமையிலும் சிறந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் சுவர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அதில் மிக அதிகமானவர்களாக ஏழைகளை கண்டேன். நரகத்தை எட்டி பார்த்தேன், அதில் மிக அதிகமானவர்களாக பெண்களை பார்த்தேன். அறிவிப்பவர் இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 3241. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பணக்காரர்களுக்கு 500 வருடங்களுக்கு முன்பாக ஏழைகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். 500 வருடங்கள் என்பது மறுமையினுடைய பாதி நாளாகும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் திர்மதி 2353. பலாலா பின் உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்தும் போது தொழுகையில் அவர்களோடு நின்ற ஆண்களில் சிலர் பசியின் காரணமாக மயங்கி விழுந்து விடுவார்கள். அவர்கள்தான் திண்ணை சஹாபாக்கள். அவர்கள் மயங்கி விழுவதை பார்க்கும் கிராமவாசிகளில் சிலர் அவர்களின் நிலையை அறியாமல் இவர்களெல்லாம் பைத்தியக்காரர்கள் என்று கூறுவார்கள். நபி அவர்கள் தொழுகை நடத்தி முடிந்துவிட்டால் அவர்களை நோக்கி திரும்பி, அல்லாஹ்விடம் உங்களுக்கு கிடைக்கவிருப்பதை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஏழ்மை அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்று கூறுவார்கள். நூல் திர்மதி 2368. எனவே வறுமை என்பது நமக்கொரு வரப்பிரசாதம் என்பதை உணர்ந்து சத்திய நெறி தவறாமல் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.